ஓம் சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையத்திற்கு வரவேற்கிறோம். முருகன் அருள் புரிவார். வணக்கம். இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம், கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ஒருவருக்கு அவருடைய வயது ஆரம்பம் முதல் ஆயுட்காலம் வரை வரக்கூடிய தசா புத்திகளில் அவருக்கான வெற்றிக்கான வாய்ப்புகள் எந்த காலத்தில் கிடைக்கும், எந்த காலம் அவர்கள் ஆயுள் காலத்துல பொற்காலம், வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய காலம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு இது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு பெல் சிம்பிள் பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கார்த்திகை நட்சத்திரம் மேசம் ரிஷபம் ரெண்டுலயுமே இருக்கு. அப்ப மேச ராசியில கார்த்திகை இருக்கும், ரிஷப ராசியில கார்த்திகை இருக்கும்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கான தசாபுத்திகள் மாறாது. ராசி வேற, லக்னம் வேறையா இருந்தாலும் தசாபுத்திகள் மாறாது. அப்ப தசை காலம் முதல் கார்த்திகை நட்சத்திரம் முதல் திசை சூரிய திசை தான் தொடங்கும் அவர்களுக்கு. 6 வருடம் சூரிய திசை. அப்ப சூரிய திசை 6 வருடம் அப்படின்னா எல்லாத்துக்கும் 6 வருஷம் அப்படியே இருக்குமானா ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு 4 வருஷம், 3 வருஷம், 1 வருஷம் கூட இருக்கும், 6 மாதம் கூட இருக்கும். அப்ப தசை இருப்பு முதல் வயது எவ்வளவு காலம் அப்படிங்கிறத உங்க ஜாதக நோட்ல போட்டிருப்பாங்க. தாயின் கர்ப்ப செல் நீக்கி தசை இருப்பு 2 வருஷம், 3 மாசம், 11 நாள் இப்படி போட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், அதை நீங்க பாத்துக்கோங்க. நம்ம உதாரணமா ஒரு 5 வருஷம் வச்சுக்கலாம். அப்ப சூரிய திசை ஒரு 5 வருஷம் முதல் திசையாக வந்தால் அடுத்து சந்திரன் ஒரு 10 வருஷம் இரண்டாவது திசை. 15 வயதுல அவர்களுக்கு சந்திர திசை முடிஞ்சு பிறகு செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம், 22 வயதில் செவ்வாய் திசை முடியும். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 வருஷம் வரும். இப்ப 22 பிறகு 40 வயதுல அவர்கள் ராகு திசை முடியும். 18 வருஷம் அப்படின்னா 40 வயசு கணக்கு வந்துடும். அப்ப இந்த 40 வயது வரைக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில நல்ல தசைகள் இருக்கான இல்ல. கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்ப சூரியனுடைய தன்மை பெற்ற நட்சத்திரத்துக்கு சூரிய திசை, சந்திர திசை இதெல்லாம் வெற்றிக்கான திசை என்றாலும் இளமையில் தான் அது வருது. படிப்பு, கல்வி இதுலதான் சம்பாதிக்கிற வயசுல வரக்கூடிய திசைகள்ல ராகு திசை அவர்களுக்கு சூரியனுக்கு ராகு பகை. அப்ப இங்க ராகு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்பவுமே நல்லது செய்யறது இல்லை. வெற்றியை கொடுத்தாலும் கடைசியில தோல்வியை கொடுக்குறாருங்கிறது அனுபவத்துல பாக்குறோம். அப்ப அவர்களுக்கான ஒரு நல்ல ஒரு திசை காலம் எதுன்னா குரு திசை தான். 16 ஆண்டுகள் அந்த குரு திசை. 40 வயது டு 56 வயது வரைக்கும். ஒரு சிலருக்கு 35 வயசுல தொடங்கி 50 வயசு வரைக்கும் இருக்கும், 51 வயசு வரைக்கும் இருக்கும். ஆனா இங்க ஒரு ஆவரேஜா முன்ன பின்ன இருந்தாலும் 40 டு 56 கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்க்கையினுடைய ஆயுள் காலத்துல பொற்காலம், வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய காலம், வாழ்நாள் உயர்வுகளை அடையக்கூடிய காலம், முன்னேற்ற தீபம் அவர்களுக்கு எரியக்கூடிய காலம், அவர்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி மேல் வெற்றி துலங்கக்கூடிய காலம், அதிர்ஷ்டம், வெற்றி, உயர்வு தேடி வரக்கூடிய காலங்கள். அந்த காலத்துல அவங்களுக்கு பாத்தீங்கன்னா புதிய உத்வேகமே வரும். அதாவது சக்தி அதிகரிப்பு அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைக்கக்கூடிய காலம். ஏன்னா அவர்களுக்கு அந்த திசைநாதன் குரு பாக்கியாதிபதியா வர்றாரு மேசத்திற்கு. ரிஷபமா இருந்தா அவர்களுக்கு அவர் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு அதிபதியா வர்றாரு. அப்ப வாழ்க்கையினுடைய 16 ஆண்டுகள் வெற்றி மேல் வெற்றி, புதிய உத்வேகம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் வாழ்க்கையில் அடையக்கூடிய காலம். அப்படின்னா புதிய தொடக்கத்திற்கு அவங்க தயாராயிட்டாங்கன்னு அர்த்தம். இந்த திசை குரு திசை ராகு முடிஞ்சிட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் எல்லா சோதனைகளும் முடிஞ்சு புதிய தொடக்கத்துக்கான வாழ்க்கை, பிற்பகுதி வாழ்க்கை, முற்பகுதி தோல்வி, பிற்பகுதி வெற்றிக்கான வாழ்க்கைங்கிற புதிய தொடக்கத்தை நோக்கி அவருடைய அந்த கர்ம செயல்படக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் தொழில் வளர்ச்சிகள் இந்த காலங்கள்ல குரு திசை நல்ல குரு தனக்காரர்கள் இல்லையா, செல்வத்திற்கு அதிபதி இல்லையா. அப்ப பணத்துக்கு அவர்களுக்கு பஞ்சமே இருக்காத மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், வெளிநாடு, பாக்கியம், புகழ், அந்தஸ்து, லாபம், உயர்வு இதெல்லாமே அவங்களுக்கு அந்த குரு திசை காலங்கள்ல அப்படியே கிடைச்சிட்டே இருக்கும். தன்னம்பிக்கை அவங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதை செஞ்சே இதை நான் கான்பிடண்டா செய்ய போறேன், இது வெற்றி மேல் வெற்றி எனக்கு கிடைக்க போகுதாங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லா பக்கம் வாய்ப்புகளும் அவங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். தலைமைத்தன்மை இந்த காலங்களில் நிறைய பேருக்கு கிடைக்குது. ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா, 9ஆம் அதிபதிங்கிற போது ஒரு பொறுப்பு, ஒரு தலைமை பொறுப்பு, ஒரு விஷயங்களை முன்னின்று செயல்றது, ஒரு கட்சி தலைமை, ஒரு மந்திரி ஆகும் வாய்ப்பு,
ஒரு அரசியல்ல பெரிய உயர் பதவிகள், அதே மாதிரி ஒரு இருக்கிற தொழில்ல ஒரு உத்தியோகத்துல இருந்தா அதுல ஒரு உயர் பதவிகள், இப்படி தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அந்த குரு அவங்களுக்கு கொடுக்குறாரு. நல்ல கௌரவம் அந்த காலத்துல கிடைக்குது. சவால்கள் எத்தனை இருந்தாலும் அதை சமாளித்து வெற்றி மேல் வெற்றி அடையக்கூடிய காலமாக அந்த 16 ஆண்டு அவர்களுக்கு இருக்குது. கடைசியில அவர்கள் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த காலத்துல தெளிவா இருக்கும், அதுல தோல்வியே இருக்காது. ஏன்னா குரு முழு சுப கிரகம், குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப குரு பகவான் திசை அவர்கள் ஆளுமை செய்யும் போது அந்த 16 ஆண்டுகள் குருவுடைய இன்சார்ஜுக்கு போயிடுறாங்க இல்லையா, குரு அவர்களை நேர் வழியில நல்ல முடிவுகளை எடுக்க வச்சு வெற்றி மேல் வெற்றி அடைய வைக்கிறாரு. அவர்களுடைய முயற்சிக்கு அனைத்தும் பலன்கள் கைமேல காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதா இந்த 16 ஆண்டு திசை என்பது. அதே மாதிரி எல்லா தரப்புலையும் அவர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும். அரசு தரப்பாகட்டும், நண்பர்கள் வட்டமாகட்டும், சக தொழில் நண்பர்களாகட்டும், குடும்பத்துல எல்லா பக்கமே அவர்களுக்கு அந்த காலங்கள்ல நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். அதே மாதிரி உயர்வு பாதை அப்படிங்கிற மாதிரி ஒரு உயரத்தை நோக்கி செல்லக்கூடிய காலம் அந்த 16 ஆண்டுகள் தான். இதுதான் சாதனைக்கான காலங்க. இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல ஒருத்தர் பிறந்திருக்காங்க அப்படின்னா இந்த 16 வருஷம் தான் அவர்கள் சாதனைக்கான வெற்றிக்கான கோல்டன் பீரியடு. இதை மிஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில. ஏன்னா அடுத்து குரு திசை முடிஞ்சு சனி திசை 19 வருஷம் வந்துடும். சனி பகவான் சூரியனுக்கு எப்பவுமே அவர் பகைதான். அப்ப சனி பகவான் திசை ஒரு நல்ல திசையா இருக்க முடியாது 19 வருஷம். அப்ப சனி பகவான் திசை ஒரு 19 ஆண்டு, அது அடுத்த திசை அவர்களுக்கு சிறப்பில்லை. முற்பகுதி ராகு திசை சிறப்பில்லை. இந்த 16 வருஷம் தான் அவர்களுக்கு சாதனைக்கான காலம். திட்டம் போட்டு செயல்படுங்க, அப்பதான் வெற்றி மேல் வெற்றி, வெற்றிகள் உறுதியாக கிடைக்கூடிய காலம், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை முழுமையாக சந்திக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இது எல்லாத்துக்கும் அப்படியே இருக்குமா அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த விதிவிலக்கு இருக்கலாம், நான் அதை மறுக்கல. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சிலருக்கு லக்னம் வேறையா இருக்கலாம். இப்ப லக்னத்துக்கு குரு பாவியா இருக்கலாம். இப்ப ரிஷப லக்னமா இருந்து குரு அஷ்டமாதிபதியா வர்றாரு. அதே மாதிரி ஒரு துலா லக்னமா இருந்து குரு 6ஆம் அதிபதியா வர்றாரு. இந்த மாதிரி குரு லக்ன பாவியாக இருந்து 16 ஆண்டு திசை வருதுன்னா அந்த திசை நன்மை செய்வதில்லை. இது ஒரு சிலருக்கு விதிவிலக்கு. குரு பகவான் தன் மறைவு ஸ்தானங்கள்ல போய் 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானங்கள்லயோ, நீச்ச வீடுகள்ல, மகரம்ங்கிற நீச்ச வீடுகள்லயோ, இல்ல நல்ல கிரக சேர்க்கை இல்லாமல், நல்ல நட்சத்திர தொடர்பு இல்லாமல் குரு பகவான் சனியுடைய பார்வையில இப்படி எல்லாம் இருந்தா அந்த திசை சிலருக்கு தோல்வியை தருது. இதை அனுபவத்துல பாக்குறோம். அப்ப நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்து உங்களுக்கு குரு திசை வரக்கூடிய அமைப்பு இருக்கு, கட்டாயம் வரும் குரு திசை. குரு திசை தொடங்க போகுது இல்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை எடுத்து நல்ல ஒரு ஆய்வு செய்து பார்க்கணும். இந்த திசை வெற்றிக்கான திசையா, குரு நல்ல அமைப்புல இருக்காரா, இல்ல அதற்கான ஏதாவது வழிபாடுகள் செய்து அந்த திசையை பலப்படுத்தணுமா, இப்படிங்கிறத நீங்க நல்ல ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இதை நீங்க தெளிவா ஒரு அனலைஸ் பண்ணி பாத்துக்கோங்க. ஏன்னா இது உங்களுக்கு பொன்னான காலம். உங்க வயது ஒரு 80 வயது ஆயுள் காலம் அப்படின்னா இந்த 16 வருஷம் தான் உங்க வெற்றிங்க. இதை மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடையாது. அப்ப அந்த காலத்தை கரெக்டா கொண்டு போறதுக்கு உங்க கர்மா எங்க ஒளிஞ்சிருக்கு, அது நல்ல கர்மாவா இல்ல கெட்ட கர்மாவா, அதை எப்படி கிளியர் பண்றது, எந்த மாதிரி வழிபாடுகள் மூலமா அதை சரி பண்றது, இப்படி எல்லாம் நீங்க அந்த உங்க சுய ஜாதகத்தை பார்த்து ஆய்வு செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த திசை குரு திசை வரும் காலங்கள்ல அதற்கான சூட்சம வழிபாடுகள் குரு பகவான் நின்ற இடத்துக்கு பொறுத்து, குரு பகவான் நின்ற நட்சத்திரத்தை பொறுத்து, குருவுடன் சேர்ந்த கிரகங்களை பொறுத்து அதற்கான சூட்சம கோயில்கள் இருக்கு. அந்த சூட்சம வழிபாடுகளும் பிரசன்னங்கள் போட்டு பிரசன்னங்கள்ல என்ன ஒரு நல்ல ரெமடி கிடைக்குதோ அதற்கான தீர்வுகளை நோக்கி நீங்க பயணிக்கும் போது உங்களுக்கு அந்த திசை கட்டாயம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா பாகியாதிபதியும் உபஜய ஸ்தானாதிபதியும் பட்டம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வாழ்க்கையில் கெடுதல் செய்யவே மாட்டாங்க, வெற்றியை கொடுத்தே தீர்வாங்க. ஆனா உங்களுக்கு அந்த கிரக பலம் குறைவா இருந்துச்சுன்னா அது நீங்க சரி பண்ணாதான் வெற்றிகள் கிடைக்கும். அப்ப அதற்கான தீர்வை நோக்கி நீங்கள் எளிய இறை வழிபாடுகளை நோக்கி பயணிக்கணும். முதல்ல ஆரம்பத்திலிருந்தே வரும் முன்னர் காக்குற மாதிரி அதை நோக்கி கொண்டு போகும்போது உங்களுக்கு கட்டாயம் அந்த குரு பகவானுடைய பலம் கூடி, குருவுடைய ஆளுமை தன்மை கூடி, குரு ஆக்டிவேட் ஆயிட்டார்னா உங்களுக்கு அந்த 16 வருஷம் பொற்காலமாக வெற்றி மேல் வெற்றியை கொடுப்பார் அப்படிங்கிறத மாற்று கருத்து.